கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி, காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் 5 பிரதமர்கள், ஆண்டுக்கு ஒரு பிரதமர்கள் வருவார்கள். அதில் ஒரு பிரதமராக தமிழ்நாடு முதலமைச்சரையும் குறிப்பிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்க. தங்கள் பார்வை. தமிழ்நாடு முதலமைச்சர் நிச்சயமாக பிரதமராக வருகிறார் என்றால் அதை விட சந்தோஷமான செய்தி வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா பிரதமராக வர்றதுக்குன்னு தனி தகுதி வேற என்ன இவங்க பிஜேபியில் சொல்கிறாங்க. ஒரு முதல்வராக இருந்தவர் தானே பிரதமராக இப்போ வந்திருக்காரு. அப்போ எல்லா முதல்வர்களுக்கும் அந்த தகுதி இருக்கிறது, அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். அதை தவிர பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 10 வருஷத்தில் செய்து வச்ச குளறுபடிகள், ஊழல்கள், இதையெல்லாம் சீர்திருத்துவதற்கு வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர் இல்லை, வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இல்லை, வருஷத்துக்கு 5 பிரதமர் தேவை. அவ்வளவு தூரம் நிர்வாக சீர்கேட்டை உருவாக்கி இருக்கிறார். எங்கே பார்த்தாலும் மலிந்திருக்கிறது ஊழல், எங்கே பார்த்தாலும் மதவாதம் இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் சீர்கேடுகள், எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். இதை பற்றி எந்த குரலும் எழுப்பாத ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதை அத்தனையும் சீர் செய்வதற்கு ஒரு வருடத்திற்கு 5 பிரதமர் தேவை. இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவருமே பிரதமர் வேட்பாளருக்குரிய தகுதி படைத்தவர் தான். நீங்க இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் பிரதமருக்கான தகுதியோடு இருக்கிறார்கள் ஒரு பார்வை இருக்கட்டும். இங்கே அமித்ஷா சொல்ல வர அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு நிலையான வலிமையான அரசு வேண்டும், வலிமையான பிரதமர் வேண்டும். ஆனால் இந்த கூட்டணி அப்படி பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்தால் நிலையான அரசும் இருக்காது, வலிமையான ஒருவரும் பிரதமராக இருக்க மாட்டார் என்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்றாரு. அப்ப அப்படி இருந்தால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சரியாக இருக்காது. வலிமையான அரசு, நிலையான ஆட்சி அப்படிங்கறது எதை சொல்றாங்க? கடந்த 10 வருஷமா ஒரு நிலையான ஆட்சி தான் இருந்தது. ஆனால் அது ஒரு மக்களாட்சியை கொடுத்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் வலிமையானவரா, உடலால் வலிமையானவரா? நினைச்சு பாருங்க, ஒரு 50 கிலோ இருந்திருப்பாரா அவரை பற்றி அப்படி சொல்வதற்கு எனக்கு வருத்தமாக இருக்கு. ஆனால் 50 கிலோ கூட இல்லாத, உடல் எடை இல்லாதவர் தான் மிக அதிகமான மன உறுதியை காட்டினார். அவர் படையோடு வந்தால் கூட நாங்கள் எங்களுடைய படையை அனுப்புவோம், ஆனால் அவர் அஹிம்சையோடு வருகிறார் என்னும்போது நாங்கள் சரணடைவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று உலகம் பேசக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியவர் நம்முடைய மகாத்மா காந்தி. ஆனால் இப்போ பிஜேபிக்காரர்கள் 56 இன்ச்சு யுக புருஷ், இவர் தான் வலிமையானவர் அப்படிங்கிறார். உடல் வலிமை அல்ல வலிமை, மன வலிமை, மக்களுக்கு நல்லது செய்வேன் என்கின்ற அந்த பிரதமர் பதவிக்கு உண்டான வலிமையைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அது நிச்சயமாக பிரதமர் மோடியிடம் இல்லை. அதற்கு மிக சமீபத்திய சாட்சி ஒன்று சொல்றேன். மிக சமீபத்தில் மும்பை, மகாராஷ்டிரால போய் ரோட் ஷோ போனார்ல, அதுக்கு பக்கத்து தெருவில் தான் 32 அடி உயரத்திலிருந்து அந்த பதாகை விழுந்து உள்ளே கணவனும் மனைவியுமாக 2 பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அங்க வந்து திரும்ப கிளுகிழுப்ப மாதிரி தன்னோட கட்சியின் அடையாளத்தை காட்டிட்டு சிரிக்க 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 ரோட் ஷோ நடத்திட்டு போனவர் தான். இப்படி மனசில் ஈவிரக்கம் இல்லாத ஒருவரை என்ன வலிமை என்று நீங்கள் சொல்ல முடியும்? பாஜக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, நாங்கள் 400 இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்று உறுதியாக சொல்றாங்க. ஆனா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ளாகவே முரண்பாடு இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ஒரு கருத்தை சொல்றாங்க, கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு முரணா இல்லையா? அந்த கூட்டணிக்கு ஒரு பலகீனமா இருப்பதை காட்டலையா? ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, அவர்கள் வீடு தீப்பற்றி எரிகிறது, அதை முதல்ல அணைக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்கள் வீட்டில் தீபம் எரிகிறத பார்த்துட்டு அவங்க திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, விமர்சனம் செய்கிறார்கள் என்பது தேவையே இல்லை. இவர்கள் சென்று எல்லா மாநிலங்களிலும் இருக்கின்ற அந்த மாநில கட்சிகளை உடைத்து பின்வாசல் வழியாக உள்ள போய் அவர்கள் அத்தனை பேரையும் அழித்து ஒழித்ததை இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநில கட்சிகளும் பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப எங்களுக்கு உங்களுடைய சகவாசமே வேண்டாம்னு விலகி வந்தாச்சு இல்ல. அஜித் பவார், நம்முடைய சிவசேனா உத்தவ் தாக்கரே என்ன சொன்னார்? எங்களிடம் இருப்பதும் ஃபயர் தான், ஆனா எங்களுடைய ஃபயர் என்பது வீட்டுக்குள் விளக்கை ஏற்றும், அவர்களிடம் இருக்கின்ற அந்த நெருப்பு என்பது வீட்டை எரிக்கும்னு சொன்னாரா இல்லையா? நம்முடைய பிரியங்கா காந்தி மிக சமீபத்தில் என்ன சொன்னாங்க? we are more spiritual, Congress is more spiritual, BJP is fanatically religious அப்படின்னாங்க. இது வலிமையா? fanatically religiousங்கிறது வலிமையா? நிச்சயமாக இல்லை. be spiritual and be considerate to people. அதை தவிர இன்னொன்று, பிஜேபியோட 3 அந்த அணிலுக்கு 3 வரி இருக்கும்ல, அழிக்கவே முடியாத மாதிரி, அப்படி 3 வரி என்னன்னா, ஊழல் மூட்டை 1, இஸ்லாமிய வெறுப்பு 1,
பெண்கள் மீதான அவமதிப்பு, இது மூணும் பிஜேபி நம்முடைய பிரதமர் மோடி முதுகில் சுமக்கின்ற 3 அணிலின் வரிகள், 3 பாவ மூட்டைகள். அப்படின்னா காங்கிரஸ் கிட்ட இருக்கிறது ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் ரைட் டு ஃபுட் செக்யூரிட்டி. இந்த ரைட் டு ஃபுட் செக்யூரிட்டியை மன்மோகன் சிங் கொண்டு வந்தபோது அதை எழுத்துப்பூர்வமாக எதிர்த்தவர் தான் முதல்வர் மோடிங்கிறத நீங்க மறுத்தவே முடியாது. அப்படியாக மக்கள் விரோத கொள்கைகளை கொண்டிருக்கின்ற ஒருவர் பலம் வாய்ந்தவர், அவர்தான் யுக புருஷ். அப்படின்னா என்ன தெரியுமா, அவருடைய உயரத்தை இந்த இது பார்த்திருக்கீங்களா, கட்டைக்கால் கூத்து அப்படின்னு, காலுக்கு கீழே ஒரு 5 அடி உயரத்துக்கு கட்டையை கட்டி வச்சுட்டு ஆட விடுவாங்க. அந்த மாதிரி இவரை ஒரு சோழ கொல்லை பொம்மையாக கட்டைக்கால் கூத்து மாதிரி உயரமா ஒரு கட்டையை கட்டி விட்டு மிக அதீத சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, இன்னைக்கு கல்கத்தால தூர்தர்ஷன் அண்ட் ஏஆர் ரெண்டுலயும் சீதாராம் யெச்சூரியோட பரப்புரையில தேர்தல் ஆணையத்தின் குறிப்புகளின்படி 2-3 வார்த்தைகளை நீக்கியிருக்காங்க. என்ன வார்த்தைகள்னா, முஸ்லீம்கள்ங்கிற வார்த்தையை நீக்க சொல்லியிருக்காங்க, வகுப்புவாதம்ங்கிற வார்த்தையை நீக்க சொல்லியிருக்காங்க, அது மாதிரி தோல்வி, நிர்வாகத்தின் திவால் நிலை அப்படிங்கிற வார்த்தையை நீக்க சொல்லிட்டு இதற்கு பதிலாக தோல்வின்னு சொல்லுங்க, வகுப்புவாதம் அதுக்கு பதிலாக வேற வார்த்தையை போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் தேர்தல் ஆணையத்தின் குறிப்புகள், அந்த கொள்கை விளக்க இதுபடின்னு. இப்ப நீங்க இதை வச்சு பாத்தீங்கன்னா பிரதமர் சொல்றது எல்லாமே இதுக்கு பொருந்தி வருதா? நாங்க பேசுறத மட்டும் இது நாகரிகமாக இல்லைன்றீங்க. தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கல, தலைவர்கள் ரொம்ப கண்ணியமா பேசணும், வார்த்தைகள்ல கவனமா கையாளணும், தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி கடிதம் அனுப்பிச்சு இல்ல. ஆனா மறுநாளே பிரதமர் சொல்றாரு நான் அப்படி பேசவே இல்லைன்னா அப்ப தேர்தல் ஆணையம் முட்டாளா? தேர்தல் ஆணையம் பிரதமரின் முந்தைய பேச்சுக்கு புகார் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி, அப்ப புகார் கொடுக்கப்பட்டதுன்னா அவர் அப்படி பேசினார்ங்கிறது உண்மைதானே? தேர்தல் ஆணையம் ஒரு புகார் கொடுத்தாலே அது உண்மைன்னு சொல்லிட முடியாதுல்ல, விசாரணைக்கு பிறகுதானே வைத்துதானே அவர்கள் அந்த கடிதத்தை அனுப்பி இருக்க முடியும். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையா அனுப்பிச்சா, உங்களோட சார் வேட்பாளர் இப்படி பேசினார்னு தேர்தல் ஆணையம் தன்னிச்சையா அனுப்பிச்சா? இல்ல 20,000 கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிலிருந்து 20,000 மெயில் போயிருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு. அதற்கப்புறம் தான் அவங்க ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. அப்படின்னா அந்த கடிதம் அது அப்ப தேர்தல் ஆணையர்கள் முட்டாளாக இருக்கிறார்களா? அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் தெரிஞ்சு. நீங்க எடுத்த உடனே விமர்சனம், கடுமையான வார்த்தைகள், இந்த கடுமையான வார்த்தைகள் ஏன் வருது? அங்க பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எதிர்வினையாக நாங்க அவர்கள் தான் பேசுறாங்க, நம்மளும் கடுமையான வார்த்தைகளை எடுத்து வைக்கிறது சரியா? ஓகே, பிஜேபியோட ஸ்டார் பெர்ஃபார்மர் நட்டாக்கு சொல்றாங்க, அவர் சரியாக பேசவில்லை, மக்கள் விரோதமாக பேசுகிறார், மதத்தை உருவாக்குகிறார், மத பிளவை உருவாக்குகிறார்னு. அப்ப மறுநாளே நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லையே, ஹிந்து முஸ்லிம் நான் பேசவே இல்லையே அப்படிங்கிறாரு. நான் அப்படி பாகுபாடே பார்க்கல அப்படின்னு சொல்லிருக்காரு. நாக்கில் நரம்பில்லை என்பதற்காக இப்படி பேச முடியும். ஸ்ரீகாந்த் பேசும்போது ஒன்னு சொன்னார், பிரிவினைவாதம் நாங்கள் பேசுவதே இல்லை அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு உத்தரவாதத்தை அவர்கிட்ட வாங்கி கொடுங்க. என்னன்னா, கோல்வாக்கர் அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அந்த புத்தகத்துல 7 விதமான பிரிவினைவாதிகளை சொல்றார். அந்த 7 விதமான பிரிவினைவாதிகள் யாருன்னா சிறுபான்மையினரை பிரிவினைவாதிகள்ங்கிறாரு. இல்ல ஒரு நிமிஷம் கேட்டுருங்க, நீங்க முன் வச்சிட்டீங்க பேசலாம். அடுத்து இல்ல அது கேள்வியை நீங்க அவருக்கு கேட்கணும். சிறுபான்மையினரை பிரிவினைவாதிகள்ங்கிறாரு, பெண்ணியம் பேசுபவர்களை பிரிவினைவாதிங்கிறாரு, மொழிவாதம் பேசுபவர்களை பிரிவினைவாதிங்கிறார், திமுகவை பிரிவினைவாதிகள் அப்படிங்கிறாரு, திருக்குறளை கொண்டாடுபவர்களை பிரிவினைவாதிகள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நாங்கள் கோல்வார்க்கர் சொல்லுகின்ற கருத்துகளில் இருந்து முரண்படுகிறோம், வி டிஸ்ஓன் கோல்வார்க்கர் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. அவர் நான் திமுக சேர்ந்த அப்புறம் அப்படிங்கிறார், நான் புதுசா சேரல, ஐடியாலஜியே எனக்கு ரைட் ஃப்ரம் பிகினிங், என்னோட பிறப்பிலிருந்தே அப்படிதான். என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் தென்னிந்திய நெல்லை பெரியார் என்று சொல்லப்பட்ட புகழப்பட்ட குமாரசாமி தான் என்னோட தாத்தா. அப்படி சொல்றீங்க. இந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கிற திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் திராவிட இயக்கத்தினுடைய திராவிட இயக்கத்தில் இருக்கின்ற படைப்பாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள் யார் அப்படின்னா குரலற்றவர்களின் குரலாக இருப்பார்கள். எங்கே ஒடுக்குதல் நடக்கிறதோ அங்கே அவர்களுக்கான விடுதலையை கொடுப்பவர்கள். இப்ப பிஜேபியில சேர்கின்றவர்கள் எல்லாம் என்ன கொள்கைக்காக சேர்கிறார்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இத்தனை கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நிகழ்கிறது, அதற்கு ஒரு ஸ்மிருதி இரானி குழந்தைகள் பெண்கள் நல அமைச்சகத்தின் அமைச்சராக இருக்கின்றவர் வாயே திறப்பதில்லை. அப்புறம் இந்த பக்கத்துல தமிழ்நாட்டில் வந்தா கூட 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தாலும் வாயே திறக்கிறது இல்லை. ரேவண்ணா இப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை, இப்படிப்பட்ட பெண் பாலியல்களை செய்திருக்கிறார். ஆனா நம்முடைய ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாரு, நாங்க ரிஷி மூலம் நதி மூலம் பார்ப்பதே இல்லை அப்படின்னு. அப்படி சாக்கடையில் நெழுகின்ற புழுக்களை கூட நீங்கள் தேவதூதர்களாக காட்டுகிறீர்கள் அப்படிங்கறது தான் நாங்க சொல்றோம். இதுதான் பிஜேபியின் கொள்கை. அதுவும் எங்க இருந்து எடுக்கப்படுகிறது? இதுதான் பிஜேபி
பாலாஜியை மறந்துட்டு பேசுறீங்க. இன்னைக்கு PMLA மூலமாக நீங்கள் யாரை வேண்டுமானாலும் உங்கள் இஷ்டத்துக்கு கைது செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தலையில் ஒரு குட்டு வச்சிருக்குன்னா இதுதான் மிக தேவையானது அப்படிங்கறத புரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த PMLA வைத்துக்கொண்டு CBI, ED, IT எல்லாவற்றையும் நம்முடைய பிரதமர் எப்படி எதிர்க்கட்சிக்கு மட்டுமே பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்.